நிச்சயதார்த்தம், அற்புதமான திருமணம். ஆனா இன்றைக்கு அந்த திருமணம் என்பது எவ்வளவு கசப்பாக மாறி போயிருக்கிறது பார்த்தீர்களா? இன்னமும் நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சிலையும் எந்த கோயில்களிலும் குமர்களுக்கான பிச்சை கேட்டதே இல்லை. வரதட்சணைக்கு கேட்டிருக்காங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? பள்ளிதோறும் நடக்கிறது, மனம் வலிக்கிறது, பள்ளிதோறும் நடக்கிறது. இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்திலே ஓடி ஆயிடுவான், அதுக்கப்புறம் கல்யாணம். மூணாவது நாகம் படம் எடுத்தாடும். கல்யாண செலவுலாம் யாருன்னா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய செலவெல்லாம் பொண்ணு வீடு தான் பார்க்கும். கல்யாண செலவு ஃபுல்லா பொண்ணு வீடு. அதுல இந்த பொண்ணை பெற்ற தகப்பனார கல்யாணத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குண்டே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்க அப்படி தூக்கி கக்கத்துல வச்சுட்டு ஒரு ஆள் நிக்குதுன்னா அதான் பொண்ணை பெற்ற அப்பன். அப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நிப்பாரு. எல்லாரும் சந்தோஷத்துல இருப்பாங்க, இவர் மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிப்பாரு. போற அஜத்குமார்கள்ட்ட எல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் துவா செய்யுங்க ஹஜ்ரத். பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார், சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா இவர் கவலையில நிக்கிறாரு. இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தனி விருந்து, ஈரல் தனியா வைக்கணும், அது தனியா இருக்கணும், இது தனி. திருமங்கலத்துல அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்றேன் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இது என்ன கலாச்சாரம்? மார்க்கம் சொன்ன கலாச்சாரமா? அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே தலை பெருநாள் வந்துடும். தலை பெருநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் யாரு எடுத்து கொடுக்கணும்னா பொண்ணு வீடு தான். ஏற்கனவே கல்யாண கடனே நீங்கள. தலை பெருநாளைக்கு என்னடான்னா ட்ரெஸ் எல்லாம் யாரு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா முதல் பெருநாள் இல்லையா, அதனால பொண்ணு வீட்டுக்கு தான் கூப்பிடணும்ட்டு இவன் டீ ஆத்துறவன் குமார் ஷர்ட் குமார் பேண்ட் தான் போடுவான், 40 ரூபாய்க்கு ஷர்ட் போடுவான். ஆனா மாமியா விருந்து வந்த உடனே நான் ரேமன்ஸ் தான் போடுவேன், நான் ரேமன்ஸ் பேண்ட் தான் போடுவேன். 4000 ரூபாய்க்கு கம்மியான பேண்ட் எடுத்ததில்லை, 2000 ரூபாய்க்கு கம்மியான ஷர்ட் எடுத்ததில்லை. அம்புட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த பெருநாளைக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா? மாமனார் ஃபோன் பண்ணி, மாமனார் கூப்பிட்டு, மாமியா கூப்பிட்டு, மச்சனை போய் கூப்பிடும் போது மச்சான் வாங்க மச்சான், இல்லை தலைக்கு மேலே வேலை இருக்கு போ வர்றேன். தலைக்கு மேலே என்ன வேலை? மொட்டை அடிக்கிறதா. வர்றேன்டா, ஏற்கனவே அடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன்டா. இதுதானே நம் சமுதாயத்தில் நடக்கிற அவலம். இதையும் தாண்டி 5வது ஒரு நாகம் படம் எடுத்து ஆடும். அது என்ன தெரியுமா? தலை பிரசவம். தாய் வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பு குறை ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக. அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டில் அன்பில் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக சென்று குழந்தையை பெறட்டும் என்று அனுப்புனா, அங்க குழந்தை பெற்றுட்டா அதுக்கு நகை போடணும், அதுக்கு வளையல் போடணும், அதுக்கு அதை போடணும், இதை போடணும். யார் போடணும்னா பொண்ணு வீடு. இது என்ன நியாயம்? எந்த சரியத்து சொல்லுகிறது? இதையும் தாண்டி வரதட்சணை என்ற பேரிலே அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நகையை கொண்டு வா, பைக்கை கொண்டு வா, காரை கொண்டு வா. அல்லாஹு அக்பர். இத்தனை கொடுமைகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நிறைய பேர் காரணம். இந்த காரணகர்த்தாவெல்லாம் நான் சொல்லல. அப்ப ஈமானை பறிக்கிற இந்த கொடுமைகள் இன்னைக்கு வரதட்சணை என்ற பேரிலே நம் சமூகத்தை ஆட்டி படைக்கிறது. அதுல நான் சொல்லுவேன், அன்புக்குரியவர்களே, இந்த புரோக்கர்கள் தயவு செய்து மனித புரோக்கர்கள் வேண்டாம். யார் இருந்தா கோச்சுக்க வேண்டாம். வரதட்சணை காரணங்களில் மிக முக்கியமானவர்களில் அவர்களும் ஒன்று. முதல்ல எல்லாம் நல்லவங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க. இந்த குடும்பத்துல பொண்ணு இருக்கும், அந்த குடும்பத்துல மாப்பிள்ளை இருக்கும், சேர்த்து விடுவாங்க, சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திண்டு இந்த புரோக்கர்கள், ஆட்டுக்கு புரோக்கர் ஓகே, மாட்டுக்கு புரோக்கர் ஓகே, நிலத்துக்கு புரோக்கர் ஓகே, எல்லாத்துக்கும் புரோக்கர் ஓகே, மனுஷனுக்கு என்ன புரோக்கர்? அதுல பல பொய். மாப்பிள்ளை நல்ல பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்கன்னு ஒரு இடத்துல சொல்ல, பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்க. கல்யாணம்ல முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறவன், போஸ்ட் ஓட்டுறவனை பிடிச்சி விட்டான். என்னையா சொன்ன நீ? பசவுள்ள மாப்பிள்ளை எப்பயுமே வாலிங்கை மாத்தான் இருப்பார் புடி. அது அந்த புரோக்கர்கள்ட்ட பேசினா ரொம்ப அழகா இருக்கும், நல்லா பேசுவான், வலுவுன மீன்ல நழுவுன மாதிரி. மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்யறாரு. ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. ரயில்வேல என்ன, ட்ரெயின் வந்தா வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. ட்ரெயின் வந்தா வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. சரி டிடிஆர்னு நினைச்சு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை, முடிச்சு வச்சிடறேன். அன்புக்குரியவர்களை 1000 பொய்யை சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா?
பண்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த வரதட்சணை இதனால என்ன தெரியுமா, நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய இழப்பு. முதிர் கன்னிகள் நிறைய 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 28 வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிற போது மனம் வலிக்கவில்லையே இந்த சமூகத்திற்கு. முதிர் கன்னிகள் தற்கொலைக்கு முயற்சிக்கிற ஒரு பெண் அழகா எழுதியிருந்தா, இஸ்லாத்தில் தற்கொலை மட்டும் ஆகும் என்றிருந்தால் கிணறுகள் எல்லாம் குமர்களாக மடிந்திருக்கும் என்றிருந்தால் இல்லையா? பைத்தியம் பிடித்து அழைக்கிற பெண்மணிகள் பெண்ணை பார்க்கும் போதே பிறக்கிற போதே கேவலம் என்று நினைக்கிற அவலம். எதனால்? இந்த வரதட்சணையால். குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு வர்றதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்படியே 5 ஸ்டார் சாக்லேட் பறக்கும், அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை பிள்ளைன்னு. வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே பல்ஸ் இல்லாம அப்படி வருவார். அப்படியே என்னங்க குழந்தை பிறந்துருச்சா, காதுல கேட்காத மாதிரி வருவான். குழந்தை பிறந்திருக்கா, பிறந்திருக்கு. காய்ச்ச வந்து 3 நாள் சாப்பிடாம கிடப்பான்ல, அவன் மாதிரி பதில் சொல்றாரு. என்ன குழந்தை? பொம்பளை உள்ள பொம்பளை உள்ள. அன்புக்குரியவர்களே, என்ன பெண் பிள்ளை என்றால் என்ன இலக்காரமா? புஷ்ரா புஷ்ரா, சுப செய்தி. மார்க்கம் சொல்லுகிறது. ஷேக் அஹ்மதுல் ஹதரவி என்று ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். 6 பொம்பளை புள்ள. 7வது அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 7வது கர்ப்பிணி. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், என் குலம் செழிக்க, கோத்திரம் செழிக்க, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும், ஒரு ஆம்பளை புள்ள வேணும், ஒரு ஆம்பளை புள்ள வேணும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவு. அந்த கனவிலே ஷேக் அஹ்மதுல் ஹதரவி நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். ஒரு பொம்பளை புள்ள வந்துருச்சு. மொத்த நரகம் 7. நரகத்துக்கு இழுத்து செல்லும் போது ஒரு பொம்பளை புள்ள வந்து, எங்க வாப்பாவை நான் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தாவை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்ருச்சு. அந்த மலக்கு 2வது நரகத்துக்கு கூட்டு போறாரு. 2வது பொம்பளை புள்ள வந்து தடுத்துருச்சு. இப்படி 6 நரகத்தில் 6 பொம்பளை புள்ள நாங்க அனுப்ப மாட்டோம் எங்க தகப்பனார தடுத்துருச்சு. 7வது நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை. திடீரென்று விழித்துக் கொண்ட ஷேக் அஹ்மதுல் ஹதரவி, ரப்பே ஆம்பளை புள்ள வேணவே வேணாம், ஆம்பளை புள்ள வேணவே வேணாம், எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாவே கொடுத்துரு. இன்னைக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை இருக்குமா? தகப்பனாரை பார்த்து சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பெற்றோர்களை தங்கத்தட்டிலே தாங்குகிற இந்த பெண் பிள்ளைகளை வரதட்சணை என்ற கொடுமையால் இந்த சமூகம் சீரழிக்கிறதே. இன்னும் பச்சையா சொல்றதா இருந்தா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மணி குர்ஆனை கிழித்து சாக்கடையில் போட்டுவிட்டு ஓடுகிறாள். என்ன காரணம்னு கேட்கும்போது அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க 4 பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் கூலி வேலை. திருமணம் முடித்துக் கொள்வதற்கு டீ ஆத்துபவன் கூட 25க்கு 25 கேட்கிறான். 25 பவுன் நகை 25,000 ரூபாய் கேட்கிறான். நாங்கள் அத்துக்கூலிகள், முடியாது. மாற்று மத சகோதரன் வந்தான், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ குர்ஆனை கிழிச்சு சாக்கடையில் போட்டு வரணும்னு சொன்னான். நான் போட்டுவிட்டு புறப்பட்டேன். இந்த சமுதாயத்திற்கு மனம் வலிக்கல. அன்பிற்குரியவர்களே, நம் சமூகத்தில் நடக்கிற அவலம். கல்யாணம் அடிக்க ஒருவன் இருந்திருந்தால் நான் மாறியிருப்பேனா? ஒட்டஞ்சத்திரம் மோதினார் மக. அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வயசாயிருச்சு ஜரத், 35 வயசாயிருச்சு ஜரத். என் பிள்ளை போய் ஓதுன பிள்ளை போய் அவரை திருத்திரும் ஹஜ்ரத். அல்லாஹு அக்பர். இந்த ஊர் சேர்ந்து ஒருவரை தயார் செய்ய முடியாதா? முடியும். ஆனால் இந்த சமூகம் அக்கறையில்லா சமூகம். அன்புக்குரியவர்களே,